வணக்கம். நேற்று மாதிரி இன்றைக்கி வந்து 2 அனௌன்ஸ்மெண்ட்டோட அக்டோபர் 15th நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். 6 months பேட்ச்சு 3 to 4 monthsல டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிச்சிட்டுனா அதுக்குமா லைவ் ட்ரேடிங். ஃபஸ்ட்டு 1 month முடித்தோடனே ட்ரஸ்ட் மீ சார்ட்ஸ் அவ்வளோ சார்ட்ஸ் வந்து நீங்களே போடுவீங்க, நான் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கரண்ட் 4th பேட்ச்சில் வந்து அவ்வளோ சார்ட்ஸ் போட்டு தெரிக்கிறாங்க, ரைட்? 3rd பேட்ச் ஆகட்டும், 2nd பேட்ச் ஆகட்டும், அவங்களுக்குலாம் ரிவ்யூ கிளாஸ் ஓடிட்டுருக்கு. அவ்வளோ சார்ட்ஸ் போட்டு தெரிக்கிறாங்க. அண்ட் இதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. லைவாக ப்ராக்டிக்கலாக டே டு டே என்ன நடக்குதுன்றதை வச்சுட்டு தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். பழைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணி பண்ண போகிறோம். 6 months கோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ரைட் ஃப்ரம் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து அதை ப்ரைஸ் ஆக்ஷன்ற பேரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ டிப்பிக்கல் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். 1. 2வது சார்ட் பேட்டர்ன்ஸ். 3வது டேட்டா அனாலிசிஸ். 4வது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸை நீங்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, பார்ட்டாக தெரிஞ்சிச்சுனால் ஆப்ஷன் பையிங் என்ன, செல்லிங் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து முக்காவாசி ட்ரேடர்ஸ் 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆப்ஷனோட க்ரீக்ஸ் என்ன, அது என்ன பண்ணால் என்ன ஆகுன்றது பிட்டு கூடயும் தெரியாத ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டும் போதும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்ல காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இதோ அடுத்த 10 நாளில் உங்களுக்கு வந்து தெரியும் வொலட்டாலிட்டினா என்னன்றது. அன்னைக்கு வந்து ஆப்ஷன் பையர்ஸ் என்ன, ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன எல்லாம் காணாமல் போவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எப்போ விற்கணும் எப்போ வாங்கணுன்றது பிரித்து மேய்ஞ்சாதான் வந்து உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம டீச் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஃபிபனாச்சி, இன்டெப்த் இண்டிகேட்டர்ஸ் நிறைய, ப்ளஸ் எலியட்ஸ் வேவ். மிக விரைவில் ஆரம்பிக்கிறோம். அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கால் பண்ணுங்கள் 9444468888. ஃபஸ்ட் அறிவிப்பு. செகண்ட் அறிவிப்பு, நம்மளோட சாட்டர்டே ஜோஹோ மீட்டிங். ஜோஹோ மீட்டிங்கில் வீக்லி ரிவ்யூ பண்ணுவோம். போன வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், எந்தெந்த செக்டர்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணலாம், எது பீக் அவுட் ஆகிருக்கு, எது நம்ம மூவ் பண்ணலாம், எதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வாரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 45வது வாரம். டெஃபினட்டாக வாங்க. பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர்பே லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு வாங்க. நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 36.75 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. 1. 2வது பேங்க் நிஃப்டி 344 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இதில் என்னடா சந்தோஷம்னு சொன்னால் 166 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 370 பாயிண்ட்ஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 369.8 செம்ம ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட் இந்த சைடு அப்படி கீழே காட்டிகிட்டு இருக்கான வழியாக அந்த சைடு வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் இன்றைக்கி வந்து செல்லில் தான் இருக்கிறாங்க. நேற்று வந்து ஒரு செல்லில் தான் செல்லில் நேற்று வந்து 629.9 630 crores நீங்கள் வச்சுங்க பையில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 1209 crores வந்து விற்றுருக்குறாங்க. எஃப்ஐஐஸ் விட்டுருங்க, டிஐஐஸ் நம்ம ஆட்கள், ரைட்? மியூச்சுவல் ஃபண்டு, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்களாம் வந்து வாங்கினது வந்து 2400 crores வந்து நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 405, ரைட்? அந்த 5 கோடி ஏன் ஒன்றும் இன்றைக்கி வந்து 6866 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த 2 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 9000 crores வந்து டிஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் விற்க டிஐஐஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை கீழே உழுவாத பார்த்துக்கிறாங்க. இது நல்ல நியூஸ். நம்ம பேட் சைட் நியூஸில் நம்ம போகலாம். என்னது பேட் சைட் நியூஸ், ரைட்? ஆல்மோஸ்ட் பீக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஆஃப் லேட் லாஸ்ட் வந்து ஒரு 5-6 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெவி வெயிட்ஸ் ஐசிஐசி ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும். ரிலையன்ஸ்லாம் நேற்று 15 நிமிஷத்தில் என்ன ஒரு ரேலி கொடுத்துச்சு. ஃபுல் மார்க்கெட்டை வந்து ஒரு 70 பாயிண்ட் அப்படி தூக்கி நிப்பாட்டினது வந்து ரிலையன்ஸ் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணோம். இந்த லட்சத்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி கீழே உழுவுது, செகண்ட் ஹையஸ்ட்டு. அவன் உழுவுறதுக்கு அகெயின்ஸ்டாக இது தூக்குதுன்னா அப்போ என்ன மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருப்பான்றது நினச்சி பாருங்களேன். செம்மையான வெயிட்டேஜ். ஸோ ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட்டில் சக்குன்னு மூவ் ஆகிட்டு இருக்குங்க.
இதுக்கு அர்த்தம் something seriously wrong with the whole structure. நேற்று ஒரு வெரி சீனியர் ட்ரேடர் அவரும் இந்த விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாரு. டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபைனல் மூமெண்ட்ஸ், ரைட்? ஒரு கடைசி கட்டத்தில் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் வர ஒரு சிம்டம்ஸ் ஒன்று. ரெண்டாவது டேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2007 செப்டம்பர் 18th இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்தியன் மார்க்கெட் 4% ரேலி ஆச்சு. இந்த வருஷமும் செப்டம்பர் 18th வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க யூஎஸில், ரைட்? நம்ம மார்க்கெட் அடுத்த நாள் சம்மர் ரேலி அண்ட் அதுக்கப்புறமா ஷார்ப் ரேலி போயிட்டுருக்கு. மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஷார்ப் ரேலி ஓடிட்டுருக்கு. எப்பயுமே ஷார்ப் ரேலி ends up with a big disaster. நிறைய டேட்டாஸ் லாஸ்ட் வந்து ஒரு 2.5 months நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மேட்ச் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 2007 October 8th அதுதான் உச்சம் இருந்துச்சு, அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அக்டோபர் வருது. ஸோ மனசில் ஞாபகம் வச்சுங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த விஷயத்தை போட்டு வச்சிங்க. ஏன் நான் போட்டு வச்சிங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், பிக் டிசாஸ்டர்ஸ் சொல்லிட்டு வராது, டப்புன்னு வந்து பிளேன் மாதிரி அப்படியே வந்து கிராஷ் ஆகி நிற்கும். அந்த சமயத்தில் வந்து எக்ஸிட்டுக்கான மனசு வராது ஒன்று. ரெண்டாவது, எப்பயுமே வந்து அந்த அலட்சியம் இருக்கும். கீழே விழுந்துச்சுன்னா மேலே வந்துடுது, கீழே விழுந்துச்சுன்னா மேலே வந்துடுது. இந்த நம்பிக்கை ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டே வைக்கணும். ஏன்னு சொன்னால், கிராஷ்ன்னு வந்துச்சுன்னு சொன்னால், ஒன்ஸ் இன் 8 years 9 years கிராஷ்ன்னு வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய கிராஷ் வரும். இதில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து நான் டேட்டாஸோட கிராஷ் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கான டேட்டாஸும் நான் கொடுக்குறேன், கிராஷ் ஆகுன்றதுக்கான டேட்டாஸும் நான் கொடுக்குறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்க என்ன பண்ணலான்றது. சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ நாள் என்னோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 6-7 months வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். வரலாம்ன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன், வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் டெய்ல் எண்டில் நிற்கிறோம். நாளைக்கு வரும்ன்றது நான் சொல்ல, அன்னைக்கும் நான் சொல்ல நாளைக்கு வரும்ன்றது நான் சொல்ல. பட் எங்கேயோ சம்வேர் வெரி க்ளோஸ், ரைட்? முதலாம் வந்து மாதங்கள் இருந்துச்சு, இப்போ நாட்களில் இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. நேற்று யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு, அதுக்கான எதிரொலி இந்தியன் மார்க்கெட்லேயும் காட்டுச்சு. மெயின் ரீசன் சைனா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்கு, ரைட்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்கு, நிறைய மார்க்கெட்டில் வந்து ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எதிரொலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 வருஷத்தில் இல்லாத ரேலி வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் வந்திருக்கு. எப்பயுமே ஒரு ஃபால், அதுக்கப்புறமா ஒரு புல்பேக் ரேலி. இந்த புல்பேக் ரேலி எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகுன்றது நீங்கள் பார்க்கணும். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சைனாவில் என்ன இருக்குன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பணம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வேலை போயிட்டுருக்கு. ஏன் போயிட்டுருக்கு? நிறைய கம்பெனிஸ் வந்து சைனா விட்டு புல்பேக் பண்ணிகிட்ருக்காங்க, கம்பெனிஸ் வெளியில் போயிட்டுருக்காங்க. ஒன்று, டியூரிங் பேண்டமிக் வந்து அவங்களுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. ஓவர் ப்ரொடக்ஷன்ஸ் உலகம் பூரா தேவைப்பட்டுச்சுன்றது ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ அதில் மேன் பவர் எடுத்தாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், அமேசான் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வேலை விட்டு ஆளுங்களை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னால, டியூரிங் கோவிட் வந்து எக்ஸ்ட்ரா மேன் பவர் எடுத்தாங்க, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பெல்ட் டைட் பண்ணுறாங்க கிராஷ்க்கு. சைனாலையும் இதே பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு வந்து டியூரிங் கோவிட் வந்து எக்ஸஸ் மேன் பவர் போட்டாங்க, இப்போ அந்த மேன் பவரை குறைக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பிரச்சனை. செகண்ட் பிரச்சனை, நிறைய கம்பெனிஸ் எடுத்து பாருங்களேன், சாம்சங் எடுத்துங்க, இல்லை ஃபாக்ஸ்காம் எடுத்துங்க, இவங்கெல்லாம் சைனா விட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. இது வந்து 2 எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து சைனா விட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ சைனா விட்டு வெளியில் வரும்போதும் என்ன ஆகுது? சைனாவோட ஃபோக்கஸ் ஹைடெக் போயிட்டுருக்காங்க, சிப்பு, ஏர்க்ராஃப்ட்டு, அது மாதிரி விஷயத்தில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கம்பீட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல. பட் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வாஸ் வேர்ல்டு ஃபேக்ட்ரி. இன்னமும் அவங்க கிராஷ் ஆகலை. பட் சேலஞ்சிங்காக இந்தியா வந்திருக்கு, இந்தோனேஷியா வந்திருக்கு, வியட்நாம் வந்திருக்கு, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்திருக்கு. யூஎஸ், யூரோப்பெல்லாம் வந்து இப்போ சைனாவோட ப்ராடக்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஹெவி டாக்ஸேஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். ஒன்று. அப்போ
சைனாவில் இருக்கிற பிரச்சனை கம்பெனிஸ்ட கேஷ் இல்லைன்றது இல்லை, கம்பெனிஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் இல்லைன்னு தான் பிரச்சனை. நீங்கள் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் அது வந்து இனிஷியல் பூம் என்ன கொடுக்கலாம் இல்லையே, மக்களுக்கு வந்து இதனால் பிரயோஜனம் கிடையாது. ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட்டேஜ்னால அவங்க நிற்கலை. அந்த ஊரில் வந்து இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 10% வட்டியில் வந்து பேங்க் கொடுத்துட்ருக்காங்க ஹவுசிங் லோன். எனக்கு வேலை போயிடுச்சு. நாளைக்கு வந்து அந்த 10%ன்றது 8% போச்சுன்னா நான் என்ன போய் வாங்க போகிறேன்? ப்ரைமரி ப்ராப்ளம் என்ன? எனக்கு வேலை இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுங்க, சைனாவில் இந்த ஸ்டிமுலஸ்ன்றது ஒரு இனிஷியல் பூம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தால் தெரியும். இதே இது இந்தியாவில் வந்து பூம் ஆகிட்டுருக்கு. ரைட், ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் டெஃபினட்டாக அதுக்கான எதிரொலி இருக்கும். சைனா மாதிரியே தான் ப்ராப்ளம் யூஎஸ்லேயும் இருக்குது. அங்கேருந்து ஆட்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்குது. ஆனால் வந்து $1000 வாங்கிட்டு இருந்த ஆள் வந்து இன்றைக்கி $600 வாங்குறோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ குவாலிட்டி ஆஃப் லேபர் அண்ட் சேலரி அதுதான் வந்து கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டில் என்கிட்ட வந்து எக்ஸஸ் கேஷ் இருந்தால் தான் நான் வந்து மற்ற செலவுகள் பண்ணுவேன். ஸோ பேசிக் நீட்ஸ்க்கான சர்வைவல் லெவலில் தான் நிற்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சைனா அடி வாங்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி யூஎஸ் டெட் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு டெமோ பார்த்தீங்க. ஜாப்பனீஸ்காரங்க கொஞ்சோண்டு கேஷை உருவுனாவே மார்க்கெட் சரியாக ஆரம்பிச்சிச்சு. யூஎஸ் டெட் மார்க்கெட்டில் 2 கண்ட்ரீஸ் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. நம்ம ஆளுங்களும் அங்கே தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 700 பில்லியன் ஆல்மோஸ்ட் ஃபாரெக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபாரெக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 70% 80% வந்து டாலரில் தான் பண்ணியிருப்பாங்க, அவர் யூஎஸ் டெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ யூஎஸ் டெட் அடி வாங்குச்சுனால் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வும் அடி வாங்கும். ஞாபகம் வச்சுங்க. அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம ஆட்கள் ஆஃப் லேட் நிறைய கோல்டை சேர்த்துட்ருக்காங்க. சர்ப்ரைசிங்லி நம்ம இந்த மாதத்தில் வந்து ஹெவி சில்வர் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்களேன், டெக்னிக்கலாக 32.8 தாண்டிச்சுன்னா 34 டார்கெட். அது கிடையாது, அடுத்த 2 வருஷத்தில் அது 64 மாறப்போகுது. டபுள் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் டபுள். அப்போ யாரோ ஒருத்தர் ஆர்பிஐயில் மனுஷன் உட்காந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அவன் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் என் கருத்து. நல்ல விஷயம். அப்படியே சிபிகிட்ட சொல்லி இந்த டைம் இருக்குல்ல, 9:15 இருந்து 3:15 வச்சுக்கு, 3:30 மணிக்கு வேணாம். இப்போ என்ன ஆகுனா 1 hour பாரை போட்டால் அட்லீஸ்ட் க்ளீன் 6 பார் வரும். இப்போ என்ன ஆகுது, க்ளீன் 6 பார் வருது, ஒரு 15 நிமிஷம் வருது. டெக்னிக்கல் அனாலிசிஸை பண்ண முடியல. உலகத்தில் இருக்கிற அத்தனை எக்ஸ்சேஞ்ச்லேயும் பக்காவாக சிங்கிள் ஒன் ஹவர் பார் வரும். இந்தியாவில் மட்டும்தான் அந்த 1 hour பார் வருது. அதனால்தான் நான் ஸ்டாண்டர்டாக இப்போ நான்லாம் வந்து 75 minutes சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பிபிசிஎல் ஆகட்டும் 6% அப்பு, ஐஓசி ஆகட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் பேசிக்காக ஷார்ட் கவரிங்கில் தான் போச்சு. பட் பிபிசிஎல் வந்து பக்காவாக ஒரு சார்ட்டில் ஒரு 4 நாள் பேஸ் ஃபார்ம் பண்ணி தூக்குச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஆயில் பெருசாக கீழே விழுந்துச்சுல, அதுக்கான எதிரொலி இங்கே. ரிலையன்ஸ் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக 2% அப்பாச்சு. வேதாந்தா நேற்றும் அந்த 500 லெவலை க்ராஸ் பண்ணோன்னே 12 இயர் ஹையை வந்து உடைச்சிச்சு. ஒரு மந்த்லி சார்ட் 12 இயர்ஸ் ஹையை உடைக்குதுன்னு சொன்னால் பிச்சுக்கிட்டு போகும். இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 2.5% அப்பு. நேஷ்னல் அலுமினியம், ஹிண்டல்கோ, கோல் இண்டியா எல்லாமே வந்து அப்பு. செயிலும் அப்பு. ரைட், செயில்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் 18-19% லாஸில் வந்து வி ஆர் ஹோல்டிங் இட் ஃபார் மை செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் ஃபார் மை கிளைண்ட்ஸ். ஒன்று. ரெண்டாவது, சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி தூக்குச்சு. சில பேர் வந்து அது ஷார்ட் கவரிங்னால தூக்குச்சுன்னாங்க. பட் நிறைய ஸ்டாக்ஸு, ரைட், பல்ராம்பூர் சீனி இங்கே இருக்குது. மற்ற சுகர் ஸ்டாக்லாம் ஏன் ஷார்ட் கவரிங்கில் தூக்கணும்? அதுக்கு ஷார்ட் கவரிங்கே கிடையாது. பட் சம்திங் இஸ் கம்மிங். ஒரு நியூஸு, ஒரு ரூமர், எத்தனால் ப்ரைஸு, கவர்மெண்ட் வந்து எத்தனாலுக்கான எம்எஸ்பி இருக்குல்ல, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாக ஒரு பரவலான பேச்சு. ஸோ அதனால மேலே தூக்குச்சு. கோல்டு அண்ட் சில்வர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை விடுங்க, நம்ம ஊரில் வந்து 7,800க்கு மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 7,820 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 94,400 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பி அதே லெவலில் தான் இருக்குது. 83, 65, 68 அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 2 டேஸாக அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங்க்கு முன்னாடி நான் முடிஞ்சால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்.
ஏன் ஸ்பெஷல் வீடியோன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் டேஞ்சர் பக்கத்தில் வந்தாச்சு. வந்து இதோ வரப்போகுது, 6 மாதம் இருக்குது, இல்லை எப்போ வேணால் வரலாம், அடுத்தது மாதங்கள் இருக்குது, வாரங்கள் இருக்குன்னு இப்போ நாட்கள் தான் இருக்குது. ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது என்னென்ன டேட்டாஸ் வச்சுருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறோம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேயும் நம்ம ஷேர் பண்ணலாம். 1 கதை, 2வது சார்ட், 3வது டேட்டா. இது 3ம் போடும் போதும் ஒரு பிக்சர் கிடைக்கும். நீங்கள் முடிவு பண்ணுவீங்க என்ன பண்ணலான்றது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.